ரயில் போக்குவரத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதே சமயத்தில் நேற்றைய அந்த பொருளாதார ஆய்வு அறிக்கை எக்கனாமிக் சர்வே வெளியிட போகும்போது பல விடயங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று பார்க்கும்போது இந்தியாவுடைய மெட்ரோ நெட்வொர்க் 1000 கிலோமீட்டர் மைல்கல்லை எட்டு உலகளவில் 3வது நாடு இந்தியாங்கிற ஒரு பெருமை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பார்க்கலாம்? அது நல்ல விஷயம்தான். அது வளரணும். தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, சென்னையில் மெட்ரோவுக்கு வந்து அவங்க வந்து 10,000 கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு 16,000 கோடி அடுத்த ஆண்டு ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் அவங்க முதல்ல என்ன அறிவிச்சாங்கன்னா 63,000 கோடி இந்த செகண்ட் ஃபேஸோட செலவு வந்து 63,000 கோடி. இந்த 63,000 கோடி அவங்க பட்ஜெட்லேயே என்ன பண்ணாங்கன்னா 63,000 கோடியை ஒதுக்குன மாதிரி பட்ஜெட்டில் கணக்கு காட்டினாங்க. அப்புறம் பார்த்தா உண்மை என்னன்னாக்க இன்னும் அப்ரூவலே பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இப்போ தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கேட்டிருக்காங்க 10,000. இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செலவு பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு பதிலாக இந்த மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் 10,000 கோடி ஒதுக்கணும் என்ற மாநில அரசு கேட்டிருக்கிறத நான் வரவேற்கிறேன். அவங்களும் அதை ஒதுக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து அடுத்த ஆண்டு 16,000 கோடி ஒதுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதையும் அவங்க ஒதுக்குனாங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வளரும், சீக்கிரமாக முடியும். இல்லைன்னா சென்னை மக்களுக்கு வந்து காலம் கடந்துக்கிட்டு போகும்போது டிராஃபிக் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், பாதிப்புகள் ஏற்படும். அதை வந்து விரைவாக இந்த மத்திய அரசாங்கம் கணக்கில் கொண்டு இந்த 10,000 கோடியை ஒதுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் சேர்த்து சொல்கிறேன். சீனியர் சிட்டிசன் கன்செஷன் ரயில்வேயில் இந்த பட்ஜெட்டில் இப்போ வந்து இபிஎஃப் பென்ஷனர்ஸுக்கு வந்து 7,000 ஆக்க போகிறதாக ஒரு பேச்சு வருது. அப்போ சீனியர் சிட்டிசனை வந்து கவனத்தில் கொள்கிறாங்க. டெல்லி தேர்தல் கணக்கில் கொண்டு தான் பே கமிஷனும் அமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 8வது பே கமிஷன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி டெல்லியில் வந்து ஏராளமான பென்ஷனர்ஸ் இருக்காங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. அதையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது சீனியர் சிட்டிசன் கன்செஷன் வந்து இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கணும். 12 கோடி பேருக்கு இந்தியாவில் 12 கோடி பேருக்கு அது பயன்படக்கூடிய விஷயம். ரயில்வேக்கு அதனால 2,000 கோடி தான் நஷ்டம்.